ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கி பேய் பங்களாவை தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கேட்கலாம், பேய் இருக்கா இல்லையா? இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் தான். இப்போ நம்ம நாட்டில் வந்து பேய், பிசாசு, அமானிய சக்திகள், இப்படி பல விதமான நம்பிக்கைகள் நம்பக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, நம்பாத ஆட்களும் இருக்காங்க. அதுபோல் இங்கேயும் பஹ்ரைன்லேயும் அதுபோல் ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. இங்கே ஒரு லேண்ட்மார்க்கே இருக்குது, ஒரு பூத் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதாவது பூத்துன்னு சொன்னால் நம்ம தமிழில் பேயின்னு அர்த்தம். அதாவது பூத் பில்டிங், அதாவது பஹ்ரைனில் இது ஒரு லேண்ட்மார்க்கு. இதை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. நம்ம இன்னும் அந்த பில்டிங்கை பற்றி தான் இன்னும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்க, நீ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்க, இது வந்து பூத் பில்டிங் வந்து மனாமா சென்டரில் தான் இருக்குது. அதாவது நான் இப்போ குதேபியாவிலேருந்து மனாமா போயிட்டுருக்கேன். போகிற வழியில், அதாவது குதேபியாவுக்கும் மனாமாவுக்கும் நடுவில் தான் இருக்குது. நம்ம இனி நேராக அந்த பில்டிங்கை பார்க்க போகலாம். நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? இதுதான் அந்த பங்களா. பாருங்க, நம்ம போய் பார்க்கலாம். இந்த பில்டிங் ஒரு காலத்தில் பஹ்ரைன் தலைநகர் மனாமாவோட லேண்ட்மார்க்காக இருந்தது. ஆனால் இப்போது இது வந்து பூத் பில்டிங்னு பேரில் தான் அறியப்படுது. அந்தளவுக்கு இந்த பூத் பில்டிங்கிற பேர் பிரபலம் ஆகிட்டு. அதேபோல் பஹ்ரைனில் எந்த மூலை முடுக்கில் இருக்க ஆட்களுக்கும் பூத் பில்டிங்னு சொன்னால் தெரியாத ஆளே இருக்காது. அந்தளவுக்கு இது இப்போ நல்ல ஃபேமஸ். இந்த பில்டிங் மனாமா சென்டரில் இந்த இவ்வளவு பரபரப்பான இவ்வளவு சென்டரில் இருந்த பிறகும் இந்த பில்டிங் வந்து பூட்டியே கிடக்குறங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுபோல் இந்த பில்டிங் உள்ளே நம்ம போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் உள்ளே அலோடு இல்லை, அதெல்லாம் உள்ளே பிளாக் பண்ணிட்டாங்க. பாருங்க, இந்த பில்டிங் வந்து ரொம்ப பரபரப்பான இடத்துல தான் இருக்குது. அதாவது இந்த பக்கம் அமெரிக்க மிஷன் ஹாஸ்பிட்டல், அல் ஜசீரா ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. அதுபோல் இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா மனாமா சூக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பில்டிங் வந்து 1970 வருஷம் குவைத் இன்வெஸ்டர் ஒருத்தரால் கட்டப்படுது. அதுக்கப்புறம் அது பழக்கத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 1980 வருஷம் இந்த பில்டிங் மொத்தமாக எல்லோரும் வெளியேறி இது பூட்டப்படுது. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, பேய் கதைகள் சொல்லப்படுது. அதாவது இங்கே ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை, நடுராத்திரி இந்த ஃப்ளோரில் 5வது நிலையிலிருந்து ஒரு அழுகுரல் கேட்குறதாகவும், கதவு ஜன்னல் இதெல்லாம் தன்னாலே மூடுறதாகவும், டமார்னு சத்தம் கேட்குறதாகவும், அதுக்கப்புறம் தான் பேய் கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சாரர் உண்மைன்னு சொல்கிறாங்க, ஒரு சாரர் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது லேண்டு ப்ராப்ளத்தினால இதை ஸ்டே பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பில்டிங் வந்து 1980க்கு பிறகு பயன்பாட்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் நம்ம சேனல் எதிர சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். இனி இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.